பாடியில இந்த 5 சிம்டம் இருக்கா, அப்போ நீங்க அதிகமான அளவு சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஹாய், myself Ashwini Silvaraj. I'm a certified nutritionist. நம்பர் 1, இன்சுலின் ரெசிஸ்டன்ட். லாங்கர் பீரியட்ல நீங்க சுகர் இன்டேக் அதிகமா பண்ணிட்டு இருக்கும்போது உங்க பாடியில ஃபர்ஸ்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நடக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்கை அதிகம் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 2, அடிக்ஷன் அண்ட் சுகர் கிரேவிங்ஸ். ஓவர் த பீரியட் நீங்க சுகர் இன்டேக் அதிகமா எடுத்துட்டு இருக்கும்போது உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து அதை ட்ரிகர் பண்ணிவிடும். சுகருக்கு ஒரு அடிக்டிவாவே மாறிடுவீங்க. இன்னும் அதிகமான அளவு நீங்க சுகர் ஐட்டம்ஸை தான் வந்து கன்சம்ஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்பர் 3, டென்டல் ஹெல்த். சுகரோட இன்டேக் அதிகமா எடுக்க 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 உங்களுக்கு கெட்ட பாக்டீரியா உங்க வாய் ஃபுல்லாவே வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட கம் இஷ்யூஸும் அதிகமாகும். உங்களோட கேவிட்டியும் வந்து இதனால சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 4, மூட் ஸ்விங்ஸ். இந்த மூட் ஸ்விங்ஸ் வருதுனாவே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், அதிகமான அளவு நீங்க சுகரை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஃபெட்டிக் அண்ட் இரிட்டபிலிட்டி இஷ்யூஸும் அதிகமான அளவு வந்துட்டே இருக்கும். ஃபுட்ல வந்து கிராஷ் டயட்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அண்ட் எந்த ஃபுட் எடுத்தாலும் அதிகமான அளவு சாப்பிடுவீங்க. நம்பர் 5, ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் ஆக்னே. ஹை அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து இன்டேக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஜென்ரலா இருக்கும். ஸோ இது இன்சுலின் ஸ்பைக்னால உங்களோட ஓவரால் பாடியில ஃபேஸ்ல ஆயில் செக்ரிகேஷனை அதிகம் பண்ணி விடும்போது ஆக்னே இஷ்யூஸை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ப்ளஸ் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸையும் இது ட்ரிகர் பண்ணி விட்டுரும்.